நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் அதிக கறவைத்திறன் கொண்ட ஹச்சப்பில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல தரமான மாடாக இருக்குதுங்க. 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் அங்கே மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எங்கே இருக்குது, கறவைத்திறன் விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்படி போட்டுகிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹச்சப் வந்து 3ஆம் ஈத்துன்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடைப்பல்லுங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. எனக்கு கண்ணு போடுறதுக்கு 1 வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. நல்லாவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனாலும் அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. கள்ளக்குறிச்சியில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடோ கேரளாவோ 2 பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. நல்ல பொறுமையான குணங்க. இன்னும் 1 வாரம் டைம் இருக்கனால இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. நெத்தி வெள்ளை, கால் வெள்ளை, நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் வரலையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு 83,000 சொல்லியிருக்கிறாங்க. 83,000 சொன்னாலும் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். விலையை பொறுத்தவரை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னும் மடி லூஸ் இருக்குது, அதனால் இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்குதுங்க. சூப்பர் குவாலிட்டி மாடு. பண்ணை யூஸாளர்களாகவும் இதில் புதுசாக தொழில் தொடரவங்க தாராளமாக இந்த மாடெல்லாம் சூஸ் பண்ணலாங்க.